பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காந்திமதியோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிறந்தநாளை ஏற்பாடு பண்ணது என்னமோ நம்ம முத்துவேல் சக்திவேல் குடும்பம் தான். ஆனால் அதை நல்ல முறையாக சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தது நம்ம பாண்டியன் குடும்பம் தான். இதில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பாண்டியன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம முத்துவேல் குமார்கிட்ட கொடுத்துருந்த பொறுப்பை அவர் சரியாக செய்யாமல் விட்டுட்டாரு. அந்த இதில் என்னடானா அந்த அன்னதானம் ரெடியாகாமல் விட்டுருச்சு. நம்ம குமாரும் அதை மறந்துட்டாரு சொல்லாமல். அதனால என்னன்னா கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா, நம்ம குமார் ஏற்பாடு செஞ்ச சாப்பாடு வராமையே போயிடுச்சு. அதனால முத்துவேலும் சக்திவேலும் ஊர்க்காரங்க முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றாங்க. எல்லாருமே ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, என்ன நாங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம்னு நினைச்சிட்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே கிளம்பி போகவுமே நம்ம கதிர் என்ன பண்ணிட்டாரு, வாங்க எங்க அப்பா ஏற்பாடு பண்ணாங்க அன்னதானம் இருக்கு, எல்லாரும் மனசார சாப்பிட்டுட்டு எங்க அத்தையை வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன்னு சொல்ல கதிரும் சொல்றாரு. சொல்லாமே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு, பரவாயில்ல பாண்டியா, என்னதான் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்க அத்தையோட பிறந்தநாள் விழாவை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம காந்திமதியும் ரொம்ப சந்தோஷமா, இத்தனை நாள் இல்லாத சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு என்னடா நம்ம குமார சக்திவேல் வெளுத்து வாங்குறாரு. இந்த பரதேசி பையில பெத்து வச்சனால இன்னைக்கு நானும் அண்ணனும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குமார அடி வெளுத்துறாரு. ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெரியாம தான்ப்பா பண்ணேன், நான் சொல்லிட்டேன்னு நினைச்சு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம மாறி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி கொண்டு கொடுக்க வர்றாரு. வரவுமே நம்ம சக்திவேலை ரொம்ப தட்டி விட்டுறாங்க. இங்க அப்பதான் ரொம்ப சந்தோஷத்துல நம்ம கதிர் கொடுத்த போட்டோவை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்கவுமே வெளியே இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னுமே, என்ன நடக்கல உனக்கு எதுவுமே தெரியாதா, நாங்க ஏற்பாடு பண்ண விசேஷத்துல அவங்க எல்லாமே செஞ்சு முடிச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பேசாம வந்தாங்க, கொஞ்சம் 5 நிமிஷம் இருந்தாங்க, அவங்க பேசாம போயிட்டாங்கல்ல. இப்ப நீங்க ஏன் அதை நினைச்சு எல்லாம் உட்காந்து நெஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடங்கி எல்லாரும் இருங்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். உடனே குமார் இருந்துகிட்டு என்ன சொல்றாரு, வந்தவங்க பேசாம போயிருந்தா பரவாயில்ல, அவங்க எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம குமார் பேச, உடனே நமக்கு சக்திவேலுக்கு எல்லாம் ஒன்னால தாண்டா பரதேசி பையில அப்படின்னு சொல்லி நம்ம குமார விழுக்கிறாரு. சரி விட்டு தொலை, எதுக்கு போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, யாரு எவரெல்லாம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு போன் போட்டு என்னை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவுக்கு கோவம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என்ன உங்களுக்கு மட்டும் தான் கத்த தெரியும், நீங்க கத்திட்டு இருக்கீங்களா, நான் உங்களை பெத்தவ, எனக்கும் கத்த தெரியும், கோமதியை 30 வருஷமா அந்த கோயிலுக்குள்ளேயே நுழைய விடாம நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு 5 நிமிஷம் அவ சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டான்னு சொல்லி நீங்க இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த விழா ஏற்பாடு பண்ணீங்க, நீங்க நினைச்சதை விட நான் ஒரு டபுள் மடங்கா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அதனால நீங்க அதை பத்தி இது பண்ண வேண்டாம், தேவையில்லாம கோயில நடந்தது கோயிலோட விட்டுருங்க, இங்க வீட்டுல அதை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காந்திமதி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னமோ பெரிய இவங்களுக்கு தான் கத்த தெரியுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க, என்னமோ வீட்டுல இளவு விழுந்த மாதிரி இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு போயிடுறாங்க. எல்லாமே இவனாலதான் அப்படின்னு சொல்லி குமார மறுபடியும் அடிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் என்னடானா இங்க என்னடானா நம்ம கோமதி அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோவை எங்கன மாட்டுறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க என்ன இன்னும் அந்த இதுல இருந்து மீண்டு வரலையா சந்தோஷத்துல இருந்து அப்படின்னு, இல்ல நான் இன்னும் அந்த சந்தோஷத்துல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல, என்னோட 30 வருஷம் ஆசை, எங்க அம்மா கூட நான் ஒரு நாளாவது ஒரு 5 நிமிஷமாவது நான் இருக்கணும்னு, அதை இன்னைக்கு என் மகன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்க மாமாவை விட என் மகன் எனக்கு நல்லது செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மீனா ஓ கட்ன புருஷனை விட மகன் தான் இப்ப வசதியா தெரியுதா அப்படிங்கிறமே, ஆமா என் மகன் தான் வசதியா தெரியுது, இது நாள் வரைக்கும் என் கஷ்டத்தை இங்க யாருமே புரிஞ்சுக்கிட்டதே இல்ல, புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு உங்க மாமா தான், ஆனா இன்னைக்கு அவரை விட எனக்கு சந்தோஷத்தை என் மகன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி எல்லாம் போது செந்திலும் நம்ம கதிரை வர்றாங்க. வரவுமே வேமா போய் கதிரை ரொம்ப சந்தோஷம் கதிரை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏமா இப்ப அழுகுற, என்ன ஆச்சு அப்படிங்கிறது
இல்லை அத்தை இன்னும் அந்த பிறந்தநாள் விழாவில் சாப்பாடு எல்லாம் வரல அப்படிங்குமே சந்தோஷமா இருந்தா சிரிக்க தான் செய்யணும், அது எதுக்கு அழுகணும் அப்படின்னு போயிடுவாருமே. நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி செந்தில விரட்டிட்டு, இல்ல நான் நினைக்காததெல்லாம் நான் நடக்கும்னு நினைச்சதெல்லாம் நான் நடக்காமே போச்சு, ஆனா இன்னைக்கு நான் எது நடக்காதுன்னு நினைச்சேன்னா அதை நான் நடத்தி காட்டிட்டு கத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து விழாவை ஏற்பாடு பண்ணது என்னமோ அவர் தான் எல்லாமே செஞ்சது. ஆனா இன்னைக்கு மறக்க முடியாத இன்ப அதிர்ச்சியை எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு, அம்மாவும் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசவுமே, ஏமா நான் ஒரு சின்ன விஷயம் தானமா செஞ்சேன், அதுக்கு எதுக்குமா இவ்வளவு தூரம் இது பண்ற அப்படிங்குமே. உடனே செந்தில் வந்து அது ஒரு கோபத்துல, ஆமா கதிரு நீ சின்ன விஷயம் செஞ்சா கூட அம்மாவுக்கு அது பெருசா தெரியும், ஆனா நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட என்னை வந்து எதுவுமே இது பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமே. உடனே ஆரம்பிச்சுட்டாருப்பா இவரோட கவர்மெண்ட் புராணத்தை அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க நாங்க போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கதிர் வந்து ராஜியை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இங்க கடையில என்னன்னா நம்ம மயிலோட அப்பா கடையில கல்லாவுல வந்து பணத்தை எடுக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டாரு நம்ம சரவணன். இதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து என்ன முடிவு பண்ண போறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோல பார்த்து நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க.